அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், லேஸ் எல்லாம் பார்த்தோன்னே இதை சேல்ஸ்க்கு மாதிரி வச்சுருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்றைக்கி. இதை பற்றின ஒரு தெளிவான பதிவு அதுதான் இது. எதுக்காக இதை போடணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அதையும் சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி என் கடைக்கு அளவு ப்ளவுஸ்க்கு கொடுத்தாங்க ஒருத்தாங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் லேஸ் எந்த மாதிரி. ரவுண்ட் நெக்கு, இது கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ் தான், ஸ்டோன் வச்ச லேஸ் இதில் வந்து அவங்க தைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த ரவுண்ட் நெக் வந்து அப்படி படிஞ்சு நிற்காமல் எப்படி தூக்கிட்டு இருக்கு. இது போடுறப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இழுத்து கம்ஃபர்டபுளாக ஆயிரும். ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போட்டாலுமே கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஐடியாவே வந்துச்சு. வாங்க வீடியோவில் போகலாம். லேஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி காலிஞ்சி லேஸு, இந்த மாதிரி காலிஞ்சி லேஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இது வந்து எல்லா நெக்குக்கும் பொருத்தமாக இருக்கும். அதாவது ரவுண்ட் நெக்கு எதுக்கு வச்சாலுமே அந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குறப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸஸ் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி தூக்கி நிற்கிறது தெரியாது. இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை கஸ்டமர் பெரிய லேஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம ரவுண்ட் நெக்குக்கு எந்த மாதிரி தைக்கிறது. இப்போ ரவுண்ட் நெக்கு இப்போ இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்குது, ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே இருக்கும், கிட்டத்தட்ட 1 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த லேஸை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு தைக்கிறப்போ, இப்படி வளைஞ்சு தைக்கிறப்போ இப்போ அந்த ப்ளவுஸில் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி தான் தூக்கும். உங்களுக்கு இந்த பார்த்தாலே தெரியும். இப்படி வளைகிறப்போ, இப்படி வளைஞ்சு கொடுக்குறப்போ இந்த மாதிரி தூக்கும். இதை என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து இப்படி சுருக்கி வச்சு தைப்பாங்க. நம்ம கழுத்துக்கெல்லாம் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சுருக்கி வச்சு தைப்பாங்க. அப்படி தைக்கிறப்போ என்ன ஆகும்னா ஒரு ஃபினிஷிங்கே இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. கொஞ்சம் தூரமாக பார்க்க போது வேணால் கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் வச்சு பார்க்குறப்போ ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். அது என்ன ஒரு நல்லாவே தெரியாது, ஒரு நீட் ஃபினிஷிங்கே இருக்காது. நம்ம ப்ளவுஸில் வந்து எப்போவுமே நீட் ஃபினிஷிங் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த லேஸை வந்து அந்த மாதிரி, அதாவது இப்போ ரவுண்ட் நெக்குக்கு மேக்ஸிமம். இப்போ ஸ்ட்ரெயிட் நெக்னால் இப்போ பானை கழுத்து அந்த மாதிரிலாம்னா இப்படி வச்சு நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம், அது வந்து நீட்டாக தான் இருக்கும். ஆனால் இது ரவுண்ட் நெக் கொடுக்குறோம், இல்லை இப்படி ஓவல் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் நெக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லேஸ் எல்லாம் எப்படி அது மாதிரி வச்சு தைக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்தில் ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது நல்லா கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரோப் ஒரு ஒயிட்டாக ஒன்று தெரியுதா, இந்த ரோப் தான். இந்த ரோப்பை நம்ம நைஸாக இப்படி எடுக்கணும், லைட்டாக. இந்த வந்துருச்சா, இந்த ஒயிட்டாக மட்டும் பிடிச்சி எடுக்காதீங்க, அதுக்கு மேலே நூல் சுற்றிருப்பாங்க, அதோடு சேர்த்து நீங்கள் இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த லேஸ் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். நல்லா இழுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நான் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு வச்சு காட்டுறப்போ எப்படி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த இதை இழுத்து விடுறப்போ இங்கே பாருங்கள், அப்படி ப்ளவுஸில் வைக்கிற மாதிரி அப்படி நல்லா பட்டையாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த மாதிரி தான் எல்லா லேஸ்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 80% லேஸில் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை மேக்ஸிமம் யாரும் அதை கவனிக்கிறது இல்லை. அந்த மாதிரி கவனித்து நம்ம இந்த மாதிரி இழுத்துட்டு தைச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த லேஸ்லேயும் அதே மாதிரி இருக்குது. இது ஒரு அரேஞ்ச் லேஸ் தான். இந்த இருக்குது இல்லையா, இந்த கோல்டு கலர் இருக்குது பாருங்கள், இந்த கோல்டு கலர். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வச்சு தப்போம் இல்லையா, இப்போ இந்த கோல்டு கலர் இருக்கா, இதை நைஸாக எடுக்கணும். அதுக்கு மேலேயும் ஒரு த்ரெட்டில் சுற்றி தான் கொடுத்துருப்பாங்க, அதை சேர்த்து எடுக்கணும் நைஸாக. அந்த கோல்டை மட்டும் பிடிச்சி இழுத்தா வராது. கொஞ்சம் இந்த நூலை இப்படி நீவி எடுத்துட்டு நைஸாக பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணணும். கூட கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எடுப்போம். இந்த கோல்டை மட்டும் பிடிச்சி இழுக்கணும். இப்போ அதில் நம்ம நூல் எடுத்தோம் இல்லையா, அது நூல் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் வந்துடும், இதுவுமே வந்துருச்சு. இவ்வளோதான். இதை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்து சுருக்கிக்கலாம். நம்ம எந்த மாதிரி நெக் வேணாலும் லேஸை வந்து இந்த பேட்டர்னில் நம்ம இழுத்து தைச்சோம் அப்படின்னா அழகாக சுருண்டும். ரவுண்ட் ஷேப் கூட நம்ம தைக்கலாம். இதே மாதிரி எல்லா லேஸ்லேயும் இருக்குது. இப்போ இது வந்து 1/4 இன்ச் லேஸ், இது வந்து தேவையில்லை. சேம் டைம் இந்த மாதிரி லேஸும் இருக்கும். இதெல்லாம் ப்ளவுஸில் வச்சு தைக்கிறப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த லேஸில் வந்து இந்த வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான அந்த
பிசிறு மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஒரு நூல் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஷைனிங்காவோ எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக மட்டும்தான் வச்சு தைக்க முடியும், வளைச்சி வச்சு தைக்க முடியாது. அப்படி வளைக்கணுன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்படி சுருக்கு தான் வைக்கணும். அப்படி வைக்கிறப்போ அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி லேஸ் வாங்கினீங்கன்னா பொதுவாக இந்த பா நெக்கு அல்லது இந்த மாதிரி, அதாவது அந்த கட் கொடுத்து இப்போ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நெக்குக்கு இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. எப்போவுமே லேஸ் கடையில் நீங்கள் வாங்குறப்போ ப்ளவுஸ்க்கு மேட்சிங்காக வாங்குறப்போ இந்த மாதிரி இது இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி பார்க்குறப்பவே தெரியும். இப்போ நான் அதுக்காக நிறைய லேஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த நெக்லாம் இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா. இது யாருமே ரவுண்ட் நெக்குக்கு மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க, ஆனால் வாங்கலாம். அழகாக இதுலேயே வரும். இந்த இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு கூட இழுத்து காட்டுறேன். அதே மாதிரி தான் இதை இப்படி பிடிச்சி இழுக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு இழுத்துக்கோங்க. இப்போ கழுத்து ஏன்னா நமக்கு எப்படியும் ஒரு 8 இன்ச் அந்த மாதிரி இருந்தால் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இப்படி இழுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல தையல் போட்டுருங்க. போட்டு இது கீழே வராத அளவுக்கு போட்டுட்டு அப்புறம் நைஸாக அப்படியே சுருக்காக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் இல்லையா, இங்கே பாருங்கள் அழகாக அப்படி ரவுண்டாக ஒரு சின்ன ரவுண்டே இந்த லேஸ் வச்சு வைக்கலாம். ஆனால் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொடுக்கப்போ நமக்கு இந்த ரவுண்ட் கொடுக்குற மாதிரியே தெரியாது. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி பாருங்கள் அது எப்படி இருக்குது. ஆனால் அதே இது இந்த நம்ம இதை இழுத்து விட்டு நம்ம இப்படி பார்க்குறப்போ பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பு அழகாக இப்படி கையிலே பிடிச்சாலே ரவுண்ட் ஷேப்பாக நிற்கும். இதை நான் உங்களுக்கு 2-3 இதை தச்சு காட்டுறேன். இப்போ இந்த லேஸ்லேயும் அதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பொதுவாக உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இல்லையா, அந்த ஓரத்தில் இந்த மாதிரி கோல்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை லைட்டாக இழுத்து பார்த்தா வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் அந்த மாதிரி லேஸை வாங்க. ரவுண்ட் நெக்குக்கு அந்த மாதிரி வாங்க, மற்ற இதுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இதுலேயும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த உள்ளே இருக்குது இல்லையா, ரோப் மாதிரி இருக்கா, அதை இப்படி பிடிச்சி இழுத்தா இந்த வருது பாருங்கள். நிறைய லேஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் மேக்ஸிமம் அது நம்மள யாருக்கும் தெரியறதில்லை. இந்த மாதிரி இப்படி இழுத்துட்டு தைக்கிறப்போ அழகாக வரும். நம்ம எவ்வளோ ரவுண்டு வேணாலும் நீங்களே பாருங்கள், இந்த ஷேப்பில் கூட நம்ம இந்த லேஸை தைச்சிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஈஸியாக, அதே சமயம் நீட்டாகவும் லேஸ் தைக்கலாம். நான் இதை உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இப்போ இந்த லேஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. இந்த லேஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து இழுத்தாலும் வரல. இதை வந்து நல்லா லாக் பண்ணி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இல்லை. இதில் இந்த மாதிரி லேஸ்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப் தைக்கிறது ரொம்ப சிரமம். இப்படி இந்த மாதிரி இப்படி லைட்டாக இந்த இடத்த சுருக்கா இப்படி வச்சு தைக்கணும். அது அப்படி வச்சு தைச்சாலுமே கழுத்து, நான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் காட்டினேன் இல்லையா, அந்த ப்ளவுஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி லேஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறதுக்கு, கட் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி லேஸ் வாங்க. மற்றபடி ரவுண்ட் நெக் அப்படின்னாலே இந்த மாதிரி த்ரெட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா எல்லா கலர்ஸில் வந்து நிறைய வெரைட்டி லேஸ் வந்து கடைகளில் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி வாங்குங்க. இப்போ இந்த லேஸை வந்து நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். ஒரு 2-3 ஷேப் வரைஞ்சிட்டு வந்தேன். இப்போ இந்த ஷேப்புக்கு இந்த லேஸை நம்ம வச்சு தச்சு பார்ப்போம். நம்ம கொஞ்சம் இழுத்துருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு தையல் கொடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே இந்த இழுத்த ரோப்பை வந்து முதல்ல ஒரு தையல் பிடிச்சி போட்டுறணும். அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே இழுக்கிறப்போ அது மறுபடியும் உள்ளே வந்துடும். இழுக்கிறப்போ அதை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ அழகாக இந்த ஷேப்புக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதே லேஸை நம்ம இந்த மாதிரி எடுக்காமல் வச்சு தைச்சி பாருங்கள். தைக்கிறப்போ என்னாகும், ஒரு மாதிரி இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கும்.
அதனால் இந்த மாதிரி எடுங்க. இப்போ இன்னொரு லேஸில் தைச்சி, இப்போ இந்த பெரிய லேஸில் நம்ம தைப்போம். சில பெரிய லேஸ் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரவுண்ட் ஷேப்க்கெலாம் வருமா வராதா அப்படின்னு. இப்போ நம்ம இழுத்து விட்டோம் இல்லையா, இழுத்து விட்டது இது வந்து இந்த பொசிஷனில் வருது. ஸோ நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம் இந்த லேஸை. கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் இதில் தான் வச்சு தைக்க போகிறோம் இல்லையா, அதனால் இந்த பக்கம் கொஞ்சமாக இழுத்து விட்டுட்டு, ஏன்னா சின்னதாக நான் வரைஞ்சி தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சமாக இழுத்து விட்டால் போதும். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறப்போ வந்து நம்ம கழுத்து வந்து லெங்க்த்தாக இருக்குல்ல, இப்போ இது நான் ஷார்ட்டாக இருக்குது, இப்போ லெங்க்த்தாக இருக்குது, இப்போ கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கோம், அது இந்த அளவுக்கு வளைவு வருது. இப்போ இந்த பக்கம் வளைவு வர்றப்போ தூக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் எடுத்துக்கணும், இந்த பக்கமும் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கணும். இந்த மாதிரி இழுத்து விடுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சைடு சுருக்கத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு ஈஸியாக சின்ன சின்ன மெத்தடு தான், ஆனால் நம்ம ப்ளவுஸை வந்து அழகாக்கி கொடுக்கும். ஸ்ட்ரைட்டாக வர்றப்போ நம்ம இதே கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படி படிஞ்சிருக்கு, எந்த இடத்துலையும் நமக்கு தூக்கலை, அழகாக படிஞ்சிருக்கு. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக உள்ள லேஸை வச்சு நம்ம தைச்சி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போமே. ஏன்னா இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட இப்படி இழுத்தா அப்படி நிற்கிது வெறப்பாக ரோப் மாதிரி. இதை இந்த மாதிரி இழுத்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம இழுக்கிறப்போ கொஞ்சம் மெதுவாக அப்படி வச்சு அந்த ஷேப்புக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத இப்படி லைட்டாக நீவி விட்டு இப்போ இந்த இடத்துக்கு வர்றப்போ நமக்கு அந்த வளைவு குறைஞ்சிட்டு, அப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எந்த பக்கத்தில் இந்த சைடு எந்த பக்கத்தை இழுத்தோமோ வெளியே அதே பக்கத்தை இழுத்து சுருக்கிக்குவோம். இவ்வளோதாங்க. இந்த ஒரு சின்ன ட்ரிக்கு, இந்த சின்ன ஒரு விஷயத்தை வச்சு நம்ம லேஸ் வந்து எந்த பேட்டர்னில் எவ்வளோ அழகாக எவ்வளோ வளைவு, ஏன்னா லேஸை வச்சு நம்ம நிறைய டிசைன் பண்ணலாம் ப்ளவுஸில். அதாவது அது வந்து ஒரு கம்மியான ரேட்லேயே நம்ம ப்ளவுஸ் கொடுக்கலாம். இப்போ ஒரு 300 400க்கு லேஸை வச்சு நல்லா ஹெவியாக நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கலாம்.
எப்படி வளைச்சி வேணால் இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு பூ மாதிரி எந்த மாதிரி வைக்கிறதுக்குனாலும் இந்த மாதிரி நம்ம லேஸை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கிராண்டாகவும் இருக்கும். சேம் டைம் நமக்கு இந்த செலவு கம்மியான செலவுலையுமே நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கலாம். அவங்களுக்கும் ரீசனபிளாக இருக்கும், நமக்கும் ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு திரும்ப சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய கட்டிங் வீடியோஸ், நிறைய டிசைன் வீடியோஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு பிளான் இருக்குது. இப்போ டிசைன் வீடியோஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஏன்னா நான் இது வரைக்கும் போட்ட டிசைன் வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குற 1-2 ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தைக்கிறப்போ வந்து அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை இல்லையா, சும்மா மியூசிக் தான் ஓடும். பார்க்குறப்போ நல்லா புரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே இதை நாங்கள் கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு நிறைய அதில் கன்ஃபியூஷன் வருது. என்ன அளவில் எடுக்கணும், எந்த மாதிரி பாயிண்ட் குறிக்கணும், அது அந்த பார்க்குறப்ப விட எங்களுக்கு நாங்கள் அதை ட்ரை பண்ணுறப்போ எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அது ட்ரை பண்ணி பார்க்க முடியலை, கொஞ்சம் ஹெவியான டிசைன்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு டுட்டோரியல் மாதிரி போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அதாவது ஒரு ப்ளவுஸ் வந்து டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இதுக்கு எந்த மாதிரிலாம் கட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் ஒரு பீஸை ரெடி பண்ணி வைக்கணும், ஒரு சின்ன பீஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும்னாலும் அதை எத்தனை இன்ச்சில் மடிக்கணும், எத்தனை இன்ச்சில் எவ்வளோ பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல மார்க் பண்ணி தைக்கிறது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு டுட்டோரியல் மாதிரி போடணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சின்ன டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப நன்றி.